Hey guys, this is Venkat. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா DJI Osmo Action கேமரா இதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கையெல்லாம் படப்படந்து இது பேட்டரி கேஸ், இது மவுண்ட் பண்ணுறது, இது சார்ஜிங் கேபிள், டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி தான் கேமரா, பரவாயில்ல. மொபைல் சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, சைனாவில் எழுதியிருக்கு. இது வந்து யூசர் மேனுவல். கேசிங் ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து டைரெக்டாக வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க. இப்போ கோப்ரோ வேறு கேமராலாம் பார்த்தீங்கன்னா தனியாக கேசிங் மாதிரி கொடுக்கணும். இது வந்து டைரெக்டாகவே வாட்டர் ப்ரூஃப் தான். பட் ஆனால் பேட்டரி கண்டிப்பாக உள்ள போடணும். இதுதான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இந்த ரெண்டு லாக்கை வந்து கரெக்டாக லாக் ஆகணும். அப்போ தான் வந்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். கரெக்டாக எனக்கு பயமாக தான் இருக்குது.
கேமரா DJI Osmo கேமரா டைப் C சார்ஜர், இந்த கேசிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேசிங் தான் நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், ரிவ்யூவில் பார்ப்போம். காய்ஸ், இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். கேமரா ரெடியாகி வந்துடுச்சு. உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேமரா தண்ணியில் விழுந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருந்தது. சர்வீஸ் சென்டர் போயிட்டு கேமரா ரெடியாகி வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான கரெக்டான டைம் வந்திருக்கு. வாங்க ரிவ்யூ வீடியோ பார்ப்போம். ரிவ்யூ வீடியோ சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் ரிவ்யூ பண்ணுவேன். ரொம்ப இன்டெப்த் ரிவ்யூ கிடையாது. எனக்கு என்ன தெரியுதோ அது மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்தீங்க. இப்போ இதோட செட்டிங்ஸ்லாம் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து செட்டிங்ஸில் வந்து வாய்ஸ் கமெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்னாப்ஷாட், அதெல்லாம் என்னன்னே தெரில எனக்கு. வைஃபை கண்ட்ரோல், ஒயர்லெஸ் கண்ட்ரோல், சவுண்டு, நிறைய எக்கச்சக்கமான கொடுத்துருக்காங்க. எனக்கு அவ்வளோவா இதில் தெரில. லாங்குவேஜ் இருக்குது, SD கார்டு ஃபார்மேட்டு, ஃபேக்ட்ரி ரீசெட், அபவுட், நிறையா கொடுத்துருக்காங்க. டைம் நம்ம வச்சுக்கலாம். நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் கொஞ்சம் தான் தெரியும், ரொம்ப தெரியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4K 4 செகண்ட்ஸ்க்கு 60 ஃப்ரேம்ஸ். இது ஒரு 4K இருக்குது. இது என் 4K என்னான்னு தெரியல. 30 ஃப்ரேம்ஸ் தான் வருது. 4K போல் இருக்குது. இந்த 4Kலேருந்து 4 செகண்ட்ஸ்க்கு 60 ஃப்ரேம்ஸ் வச்சுக்கலாம் 24லேருந்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு தெரில. 1080 வந்து 24லேருந்து 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். 240 ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ராக்ஸ்டடி ஆன் பண்ண முடியாது. 60 ஃப்ரேம்ஸ் இருக்குது தான் ராக்ஸ்டடி. இது ராக்ஸ்டடி என்னென்னா, ராக்ஸ்டடி வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும், பைக் வீடியோ. அதில் நீங்கள் பார்ப்பீங்க ராக்ஸ்டடி எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, எதுக்காகுன்னு சொல்லிட்டு. 720 வந்து உங்களால் ராக்ஸ்டடி ஆன் பண்ண முடியாது. 1080 அதுவும் 240 யூஸ் பண்ண முடியாது. 60 ஃப்ரேம்ஸில் இருந்தால் அவங்களால ராக்ஸ்டடி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இது வந்து வீடியோ வந்து HDR வீடியோ, ஸ்லோ மோஷன். இந்த சைடில் வந்தீங்கன்னா டைம் லேப், அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமர் அது இதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக நான் செக் பண்ணல. எனக்கு தேவையானதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இது சொல்லலை உங்களுக்கு. இது என்னென்னா, நம்ம பேக் ஸ்க்ரீன் வந்து டபுள் டேப் பண்ணால் பேக் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த பிளாக் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆன் பண்ணுற செட்டிங்ஸ் தான் அது. இது பாருங்கள். ஒரு செட்டிங்ஸ் எப்படி இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் ஸ்க்ரீனாக தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் அது. அதுக்கப்புறமா நம்ம லைட்டிங் செட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு. இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மேனுவல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு இருக்கேன். மேனுவல்லாம் இது ஆட்டோ. நம்ம லைட்டிங் எப்படி தேவை சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்படி தரலாம். நம்மளோட லாஸ்ட்டாக நம்ம எடுத்த வீடியோ கேலரி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடில் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். ராக்ஸ்டடி ஆனில் இருக்குது, டிவாக்கும் ஆனில் இருக்குது. 4Kல 460 ஃப்ரேம்ஸ் per செகண்ட்ஸில் இப்போ அந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஆஃப் ரோடில் ஓட்டி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ ஷேக்கே இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஆஃப் ரோடில். ராக்ஸ்டடி ஆனில் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. அந்தளவு ஷேக்கே இல்லை, வீடியோ நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ராக்ஸ்டடி ஆஃப் பண்ணிட்டு டிவாக் ஆனில் வச்சு ஓட்டி பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டடி ஆஃப் பண்ணியாச்சு. அதே 4 செகண்ட்ஸ்க்கு 60 ஃப்ரேம்ஸ் 4K வீடியோ, அதே ஆஃப் ரோடு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் எவ்வளோ ஷேக்கியான ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள். இதில் ரோடு ரொம்ப ஒரு ஆஃப் ரோடு.
இவ்வளோ சொல்லிவிட்டு கடைசியில் ஒரே விஷயம் மட்டும் சொல்லலை, கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேமரா வந்து ஒரு வேறு லெவலான ஒரு கேமரா, ஒரு பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், 4Kலாம் எடுத்தால் பயங்கரமாக இருக்குது. ஒன்ஸ் 1 மினிட்க்கு 1 GB வீடியோ ஃபுட்டேஜ் வருது, ஒரு நிமிஷத்துக்கு 1 GB. நீங்கள் பார்த்துங்க, 4K 60 ஃப்ரேம்ஸ் தான் வச்சு எடுத்தால் ஒரு வேறு லெவலான ஒரு கேமரா. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா 100% வாட்டர் ப்ரூஃப் சொன்னாங்க, வித்தவுட் கேசிங் வாட்டர் ப்ரூஃபிங் சொன்னாங்க. பட் ஆனால் ஏன் நேரமாக இல்லாட்டி கேமராவில் இருக்க ப்ராப்ளமாக தெரியல, தண்ணியில் போட்ட உடனே போயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது இந்த கேமரா வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. பட் ஆனால் கேமராவோட குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலான ஒரு பிக்சர் 4Kலாம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன், இப்போயும் திரும்பி சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.